விமன்ஸ் டேன்றதுனால ஸ்பெஷலாக எதுவுமே இல்லைல்ல. விமன்ஸுக்கு எப்போ ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆசையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. நீ உங்கள் ஹெல்த்துக்காக கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மம்மி சொல்லிட்டாங்க, நீ எக்ஸாம் எழுத தேவையில்ல, நீ படித்ததுலாம் போதும். ஒரு மாதிரி டீப்பாக பொண்ணை வந்து நல்லா படிக்க வச்சு ஒரு ஆள் ஆக்கணும். நியாயமான ஒரு ஆசை தான். அழறீங்களா? உண்மை. Hey Iconic viewers, வணக்கம் and welcome to our channel Icon. This is my கருத்து. This is my கருத்து ஷோல ரொம்ப நாள் கழிச்சு உங்க கூட கனெக்ட் ஆகிறதுல ரொம்பவே சந்தோஷம். பெண்கள் எல்லாரையும் கொண்டாடக்கூடிய இந்த சர்வதேச பெண்கள் தினத்துல பெண்கள் எல்லாரும் இந்த கொண்டாட்டத்தினால சந்தோஷமா இருக்காங்களா, இல்ல மனசுல சொல்ல முடியாத வேதனைகளோட சோகங்களோட இருக்காங்களா, அதனால பெண்கள் தினம்லாம் ஒரு கேடா அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பெண்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய். உங்க பேரு? மகாலட்சுமி. திவ்யா பாண்டியன். ஹாப்பி விமன்ஸ் டே உங்க ரெண்டு பேருக்கும். தேங்க்யூ ஸோ மச். விமன்ஸ் டே இன்னைக்கு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே. ஆக்சுவலாக அது உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்குதா? இல்லை, அது என்ன ஜஸ்ட் நார்மல் டே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ விமன்ஸ் டேன்றதுனால ஸ்பெஷலாக எதுவுமே இல்லைல்ல. எங்களுக்கும் அதே தான். ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் பண்ணுறாங்க. நாங்கள் MBA படிக்கிறோம். ஓகே, ஸ்டூடெண்ட். ஹிந்துஸ்தான் காலேஜில். சேம். ஓகே, ஏதாவது ஒரு பாயிண்டில் நான் ஏன்டா பொண்ணாக பிறந்தேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நிறைய இடத்துல யோசிச்சிருக்கோம். பிகாஸ் சேஃப்டி இஷ்யூஸ்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லோரும் இங்கே சேஃபாக தான் இருக்கும். நம்ம எப்படி இருக்கோன்றதை பொறுத்து தான் இருக்குது. பட் ஸ்டில் என்ன இடத்துல யோசிக்கிறோன்னா, வெளியே விட மாட்டுறாங்க. ஸோ நம்பி இங்கே வெளியே நாங்கள் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்காங்க. ஸோ அது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. மற்றபடி விமன்ஸ் ஆல்ரெடி தெரியும், விமன்ஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஸோ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறோன்றதுல தானே இருக்குது. ஸோ பீயிங் அ விமன் இஸ் நாட் ஈஸி. அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்டில் ஏன் நான் பொண்ணாக பிறந்தேன், நான் ஒரு பையனாக பிறந்திருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன்? சம்டைம்ஸ் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பொண்ணாக பிறந்ததுனால நான் ஏன் தப்பு இல்லைல்ல, அதனால் நான் ஓவர் கம் பண்ணணும், அதை நான் கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு என்னோடய சுச்சுவேஷன். அது இப்போ ஒரு மிராக்கிள் பாக்ஸில் ஒரு சிட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஒரு விஷயம் எனக்கு இன்றைக்கி கிடச்சிதுன்னா நான் ஃபுல்லாக இந்த ஐம் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு, அந்த மாதிரினா ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கேட்டுக்கலாம். எனக்கு எங்கள் தாத்தானா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹீ இஸ் நாட் நோ மோர். ஸோ அவர் மறுபடியும் வந்தாருன்னா நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஷோ பார்த்துட்ருக்கிற லேடிஸ் அண்ட் இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா லேடிஸ்க்கும் நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எப்பவுமே நீங்கள் கிவ் அப் பண்ணாதீங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. உன்னால் முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்லை. ஹாய் மேம், ஹாப்பி விமன்ஸ் டே. உங்கள் பேர் என்னம்மா? கல்யாணிமா. எங்கேருந்து வரீங்க? வெஸ்ட் மாம்பலம். சரி, என்ன ஒர்க் பண்ணுறீங்களா? ஹவுஸ் ஒய்ஃப்? ரிட்டையர்டு. சூப்பர். என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? ஐ எம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ரிட்டையர்ட் as கெஸ்டட் ஆஃபீஸர் ரேங்க். நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமில் நீங்கள் சந்தித்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்குது. நிறைய இந்த மாதிரி ஆஃபீஸில் போகும்போது நிறைய ஹார்ட் ஒர்க்கு, அப்புறம் லேட் நைட்டு அது மாதிரிலாம் கூட வந்திருக்கேன் நான். கவர்மெண்ட் ஈவன் இஃப் இட் இஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ், பட் லேட்டு ஹார்ட் ஒர்க்கு அது மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கேன் நான். இப்போ வந்து விமன்ஸ் டே எல்லோரும் வேர்ல்டு வைடு செலிப்ரேட் பண்ணுறோம் இன்றைக்கி. நிஜமாவே இந்த செலிப்ரேஷன் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதா? ஹாப்பினஸ், ரியலி இட் இஸ் ஹாப்பினஸ் தான். அதே மாதிரி நான் ஏன்டா பொண்ணாக பிறந்தேன் அப்படின்னு என்னைக்காவது இத்தனை வருஷத்தில் என்னைக்காவது நீங்கள் அது மாதிரி? ஐ நெவர் தாட். ஸோ இந்த ஷோ பார்த்துருக்கக்கூடிய விமனுக்குலாம் நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? விமன்ஸ் டே கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷம். வேர்ல்டு வைடு கொண்டாடுறோம். விமன்ஸுக்கு எப்போ ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன இப்போ பாருங்கள், இப்போ வர ரொம்ப கேர்ள் சைல்டு எல்லாருக்குமே ஒரு ப்ரொடெக்ஷன் தேவையாக இருக்குது. சேஃப்கார்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா? அம்சா. சரி, இன்றைக்கி வந்து சர்வதேச பெண்கள் தினம். உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா. என்னம்மா வேலை பார்க்குறீங்க? வேலை வந்து இந்த பூ கடைக்கு இந்த பூலாம் அவங்க கட்டி கொடுக்கறது அப்படி செய்கிறோம்மா. சரிம்மா, இப்போது தினந்தோறும் நீங்கள் வேலை செய்கிறீங்க. அன்றாடம் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால் அப்படின்னா என்னம்மா? எல்லாமே போராட்டமாக தான்மா இப்போ இருக்குது. எந்த வருமானமும் இப்போ இல்லை. ஏதோ இருக்கிறத வச்சு நாங்கள் அப்படியே தள்ளிக்கிட்டு போகிறோம்மா. இந்த பூ விற்றா தான், விற்கலைன்னா இல்லை. ஏதோ ஒரு நேரத்தில் நான் ஏன் பொண்ணாக பிறந்தேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சதுண்டா? ஒன்றா பிறந்தது டெய்லியே இப்போ யோசிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை,
எனக்கு இது வாழ்க்கையில் எனக்கு நீங்கள் வெளியில் சொல்லியிருக்கவே மாட்டீங்க, உங்கள் வீட்டுக்கார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டீங்க, அப்பா அம்மாட்டையும் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா உங்களுக்கு? அது மாதிரி ஆசையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. கஷ்டம்தான் படுறோமே தவிர அந்த வாய்ப்பே கிடைக்கலம்மா. பெண்கள் தினத்தை இன்னைக்கு கொண்டாடுறாங்கம்மா, இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா? அதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றி தெரியாது, ஆனால் சந்தோஷமாக இருந்தால் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். எனக்கு இவங்ககிட்ட பிடிச்சது என்னென்னா, ஆசைப்படுறதுக்கும் நேரம் இல்லை, மற்றவங்கள குறை சொல்கிறதுக்கும் நேரம் இல்லை, என்னோடய வேலை செய்கிறதுக்கு அன்றாடம் என்னுடைய வயிற்று பழப்பு பண்ணுறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குது அப்படின்னு தான் அம்மா சொல்லியிருக்காங்க. பெண்கள் தினம் வந்து பெண்கள் நீங்கள் முதல்ல சந்தோஷமாக இருங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க, அதுதான் உங்களுக்கு உண்மையான கொண்டாட்டம் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்லியிருக்காங்கம்மா. நிஜமாவே உங்கள் அனுபவத்தில் இந்த வார்த்தைகள் நாங்கள் கேட்டதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. மேம் உங்கள் நேம்? என்னோட பேர் விராஜிதாங்க. எங்கேருந்து வரீங்கம்மா? நான் ஆலந்தூரில் இருக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து சீனியர் மேனேஜர் ஃபினான்ஸாக விஜிஆர் எனர்ஜி சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணேன். ஜாப் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு நான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் ஆட்டமி ப்ராடக்ட்ஸு. ஸோ பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு நினச்சேன். அகெயின் வேறு ஒரு ஜாப் வந்து நீங்கள் லேடிஸ்க்கு வந்து ரெஸ்ட்டுன்னு கிடையாதுங்க, என்றைக்குமே ரெஸ்ட் இருக்காது. பட் ஒன்லி திங் அப்போ எப்போ வந்து நமக்கு தேவைப்படுதோ அப்போ கண்டிப்பாக வந்து வி ஷுட் நாட் ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப இருக்கக்கூடாது. ஸோ எப்போவாவது நமக்கு வந்து நம்மளால் எடுக்க முடியல, வேலை வந்து பேலன்ஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சா மட்டும் கண்டிப்பாக பிரேக் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து உடனே வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டில் ஸோ செய்கிறது குவிட் பண்ணிவிட்டு இன்னொரு புது ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கணும். பட் வி ஹாவ் டு ஒர்க் அண்ட் வி ஹாவ் டு ஏர்ன், வி ஹாவ் டு ஸ்டாண்ட் ஆன் அவர் லெக்ஸ். ஆக்சுவலி நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே, எல்லோரும் வந்து மகளிர் தினத்தை ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த மகளிர் தினம் சந்தோஷத்தை கொடுக்குதா? கண்டிப்பாங்க. ஏன்னா இது நம்மளுக்காகன ஒரு நாள் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க விமென்காகன்னு சொல்லி. ஸோ ஆஃபீஸில் இருக்கும்போது கூட நாங்கள் எல்லாருமே விமென்ஸ் டே நல்லா கொண்டாடுவோம், எல்லாருக்கும் விஷ் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து தனியாக பரிசெல்லாம் தருவாங்க, ஏதாவது கேம்ஸ் வைப்பாங்க. ஸோ எங்களோட ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க் லைஃப்பில் அது அந்த ஒரு நாள் மட்டும் ஃப்ரீயாக இருப்போம். ஏதாவது ஒரு பாயிண்டில் நான் ஏன்டா பொண்ணாக பிறந்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்ச ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கா? நிறையா சிச்சுவேஷன்ஸ் வரும். பட் அது வந்து அது நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கிட்டோன்னா முன்னேற முடியாது. ஸோ வி ஹாவ் டு டேக் இட் ஆஸ் இன் எ பாசிட்டிவ் வே. அது வந்து நம்மளை வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்காக கடவுள் அந்த ஆப்ஸ்டக்கிள் கொடுத்தாருன்னு நினச்சிட்டு முன்னேறணும் தவிர ஐயோ லைஃப் வந்து இங்கேயோட முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. ஓகே மேம், இப்போ வந்து இந்த நம்ம ஷோ பார்த்துருக்கக்கூடிய விமனுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நான் மகளிர் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, உங்கள் ஹெல்த் பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கோங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருப்பாங்க. ஸோ நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்களோட ஹெல்த் கெட்டு போயிடும். ஸோ உங்கள் ஹெல்த்துக்காக கொஞ்சமாவது டைம் ஸ்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஏஜ் வைஸாக நீங்கள் சாப்பிட வேண்டியது சாப்பிடணும், சாப்பிடக்கூடாமல் இருக்கிறது சாப்பிடாம இருக்கணும். அதுக்கப்புறம் ஹெல்த், அப்புறம் மீ டைம்னு ஒன்று இருக்கும், ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ. அந்த டைமில் வந்து நீங்கள் யோகா பண்ணுறீங்களோ, மார்னிங் வாக் போகிறீங்களோ, இல்லை நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறீங்களோ, ஏதோ ஒன்று செஞ்சுக்கோங்க. உங்களை பற்றி நீங்கள் யோசிங்க, பாசிட்டிவாக யோசிங்க. ஸோ நீங்களே ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. நான் இது வந்து இந்த 6 மந்த்ஸில் இதை அச்சீவ் பண்ண போகிறேன், 1 இயரில் இதை அச்சீவ் பண்ண போகிறேன், 3 மந்த்ஸில் ஒரு அச்சீவ் பண்ண போகிறேன். ஒரு அச்சீவ்மெண்ட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் கொண்டாடுங்க. அப்போ தான் உங்களோட ஹாப்பினஸ் மற்றவங்களுக்கும் தெரியும், அவங்களும் மாறுவாங்க. அப்படியே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கணும். ஏன்னா வர காலத்தில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் வரப்போகிற காலத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் இப்போதுலேருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். அது எந்த டைம் ஆனாலும் பரவாயில்ல, எந்த ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல. நீங்கள் இன்றைக்கி நினச்சிங்கன்னா இன்றைக்கே ஆரம்பிங்க. அது எப்போதாவது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவி ஆகும். That was a wonderful message, ma'am. Thank you so much. Thank you so much. Hi sister, happy Women's Day. Happy Women's Day. உங்கள் பேர் என்ன? திவ்யா. உங்கள் பேரும் திவ்யாவா? என் பேரும் திவ்யா தான். ஓகே, எங்கேருந்து வரீங்க? நான் சைதாப்பேட்டையிலேருந்து வரேன். என்ன பண்ணுறீங்க? ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கேன். உங்களுக்கு வந்து நிறைவேறாத ஆசை அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆமாம். என்ன இருக்குது? நான் ஆக்சுவலாக வந்து நான் நல்ல இடத்துல ஒரு இடத்துல வேலைக்கு போகலாம், பெரிய ஆளாக வரலாம், அது எதிர்பார்த்துன்னு இருந்தேன். ஆனால் அது அமையலை.
எதனால அமையல சிஸ்டர்? ஆக்சுவலாக வந்து நான் 12th ஃபெயிலு 4 வாட்டி எழுதிட்டேன். திரும்பி அட்டென்மெண்ட் போட்டு வெளியே ஸ்கூல்லேருந்து தாம்பரம் ஸ்கூலில் போட்டாங்க. எக்ஸாம் எங்கள் வீட்டில் அனுப்பலை, எக்ஸாம் எடுத்துக்காக அனுப்பலை எங்கள் வீட்டில். ஏன் அனுப்பல? 12th ஃபெயில் அந்த ரிசல்ட் வரும்போது மம்மி என்ன சொல்லிட்டாங்க, நீ எக்ஸாம் எழுத தேவையில்ல, நீ படித்ததெல்லாம் போதும், ஒரு மாதிரி டீப்பாக பேசிட்டாங்க, டீமோட்டிவேட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இன்னுமே படிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு? ஆமாம், படிக்கணும் ஆசையாக இருக்குது, பெரிய ஆள் வரணும்னு ஆசையாக இருக்குது. ஓகே சிஸ்டர், உங்களுடைய கனவு கண்டிப்பாக நிறைவேறும். வாழ்த்துக்கள். உங்களோட முயற்சியை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் அடைய நினைக்கிற வெற்றியை வந்து நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. ஹாய்க்கா, ஹாப்பி விமன்ஸ் டே. எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப லட்சணமாக இருக்கீங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து உஷா. தள்ளு வண்டி வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கக்கா. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இந்த தொழிலுக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க? ஒரு 10-12 மணி நேரம். வீட்டு வேலையெல்லாம் எப்போ செய்வீங்க? காலையிலே முடிச்சுட்டு பசங்களை காலேஜுக்கு, பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிறா, பையன் வந்து 9th SRMல படிக்கிறான். இப்போ 9th போக போகிறான். இந்த வருஷம் ஆனுவல் எக்ஸாம் 8th முடியுது. அதனால் அவங்களுக்காக இன்னும் கொஞ்சம் உழைக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி வந்து பெண்கள் தினத்தை வந்து உலகம் முழுக்க வந்து கொண்டாடுறாங்கக்கா. உங்களுக்கு இது வந்து சந்தோஷத்தை கொடுக்குதா, இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஏக்கம் இருக்காக்கா? நான் வந்து 9th தான் படிச்சிருக்கேன். என் பொண்ணை வந்து நல்லா படிக்க வைக்கணுன்ட்டு நான் வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு படிக்க வைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு வந்து என்னோட லட்சியம். என் பொண்ணை வந்து நல்லா படிக்க வச்சு ஒரு ஆளாக்கணும். நியாயமான ஒரு ஆசை தான். அழறீங்களா? உண்மை. பொண்ணை வந்து இன்னும் நல்லா படிக்க வைக்கணும்னு ஒரு என்ன சொல்கிறதுன்னா, இப்போ ஒரு நிமிஷம் மார்க் காட்டுறேன், இங்கே பாருங்கள். ஒரு நிறைய எல்லா சப்ஜெக்ட்லையுமே A+ எடுத்திருக்காங்க. அதனால தான் இன்னும் கொஞ்சம் ஆர்வம், இன்னும் கொஞ்சம் படிக்க வச்சிட முடியும். ஏன்னா 4 வருஷம் படிப்பு, 2 வருஷம் இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா, இன்னும் 2 வருஷம் படிப்பு இருக்குது. அதனால் இன்னும் உழைக்கணும். உங்கள் கஷ்டத்தை உங்கள் பசங்களும் புரிஞ்சுட்டு நல்ல மார்க் எடுத்திருக்காங்கக்கா. கவலைப்படாதீங்க. உண்மையாகவே நீங்கள் எவ்வளோ பாசமான ஒரு தாய். அதுக்கான நீங்கள் ஒரு உழைப்பை போட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நிறைவேறும். கவலைப்படாதீங்க. நீங்கள் அழக்கூடாது, நீங்கள் அழணுங்கிறதுக்காக நாங்கள் சொல்லலை. சரி, நம்ம ஷோ நிறைய லேடிஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்கணும், இல்லை உங்களுடைய அனுபவத்தில் ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? கேமரா பார்த்து சொல்லுங்கள். எல்லோரும் வந்து அவங்கவுங்க பசங்களை நல்ல மாதிரியாக படிக்க வைங்க. யாரும் பசங்களை விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு எய்மாக இருந்து நல்லபடியாக வழி நடத்திட்டு கொண்டு போகணும். மோட்டிவேஷனாக பேசுகிறீங்க. உங்களுக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கா? அதான் என் பொண்ணு இன்னும் 2 வருஷம். அது பசங்களை விட்டுருங்க, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? எனக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நம்ம திஸ் இஸ் மை கருத்து ஷோக்காக பெண்களெல்லாம் பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு வந்தோம். இதை பற்றி சொல்கிறதுக்கு கருத்தே இல்லை அப்படின்னு கடந்து போனவங்க தான் பெரும்பாலான பெண்கள். அப்படி நமக்கு கிடைச்ச பெண்களுடைய கருத்தை பற்றி கேட்கும்போது ஆவரேஜான பெண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு நெகட்டிவ் வந்து நிறைய அவங்க லைஃப்பில் இருந்தாலுமே லைஃப்பை அவ்வளோ ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சோடு கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம நிறைய பேர்கிட்ட பெண்கள்கிட்ட பேசும்போது தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி பெண்களுடைய ஆசை கனவுகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கிறது தான் எங்களுடைய ஆசை அப்படிங்கிறத ஆவரேஜாக எல்லா பெண்களுமே சொல்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி சர்வதேச பெண்கள் தினம் நம்ம எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். இதுதான் திஸ் இஸ் அவர் கருத்து.